வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? இந்த வீடியோவில் நம்ம D3 யூஸ் பண்ணி எப்படி டாக்குமெண்ட்டில் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்குன்ட்டு D3ல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம D3 செலக்ட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். செலக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் div tag இருக்குது. இந்த div tag-ஐ நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி D3ங்கிற வேரியபிளில் நம்ம D3ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்துட்டு லோட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த D3 வேரியபிள் யூஸ் பண்ணி நான் செலக்ட் மெத்தடை கால் பண்ண போகிறேன். D3 டாட் செலக்ட். நம்ம எந்த டேக், அதாவது எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த நேம் வந்துட்டு டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் செலக்ட் மெத்தடுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணணும். இப்போது நம்ம div tag-ஐ வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் div அப்படின்னு கொடுக்குறேன். கன்சோலில் பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா div வந்து செலக்ட் ஆகிருக்கு. இங்கே div வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் இங்கே ஹோவர் பண்ண உடனே நமக்கு இங்கே இந்த ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா div அப்படின்ட்டு காட்டுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம D3ல இருக்கிற செலக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி div tag வந்து செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அப்பெண்ட் மெத்தடை பற்றி பார்க்கலாம். D3ல இருக்கிற அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம div tag வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செலக்ட் பண்ண div tag-குள்ளே நான் ஒரு பேராகிராஃப் டேகை ஆட் பண்ணணுன்னா சிம்பிளாக D3ல இருக்கிற அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணலாம். ஸோ D3.select div டாட் append. அப்பெண்ட் நம்ம எந்த எலமெண்ட்டை வந்துட்டு அப்பெண்ட் பண்ண போகிறோம், அதாவது ஆட் பண்ண போகிறோம் div tag-குள்ளே, அதை வந்துட்டு நம்ம இந்த அப்பெண்ட் மெத்தடுக்கு பாஸ் பண்ணணும். நான் வந்து பேராகிராஃப் டேக் வந்து ஆட் பண்ண போகிறேன், பேராகிராஃப் எலமெண்ட். ஸோ அதனால் p இன்ட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். அகைன் இன்ஸ்பெக்டில் போயிட்டு இப்போ இதுதான் நம்ம டிவ்க்குள்ளே பேராகிராஃப் டேக் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி D3 append மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு பர்டிகுலர் செலக்டட் எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு எலமெண்ட்டை வந்துட்டு அப்பெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அப்பெண்ட் பண்ண அந்த பேராகிராஃப் டேக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம்னா சிம்பிளாக D3ல இருக்கிற டெக்ஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பெண்ட் பேராகிராஃப் டேக், அதனால் பின்னு கொடுத்துருக்கோம். இப்போது அந்த பேராகிராஃப் டேக்குள்ளே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம D3ல இருக்கிற டெக்ஸ்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாட் text டெக்ஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் பேரன்தீசிஸ். இப்போது ஆல்ரெடி அந்த பேராகிராஃப் டேக்கில் ஏதாவது டெக்ஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணுறப்போ அந்த டெக்ஸ்ட் என்னவோ அதை வந்துட்டு நம்ம வந்து கெட் பண்ண முடியும். அதே அந்த எலமெண்ட்டில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லைன்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டில் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹலோ D3ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ D3 அப்படின்ட்டு இங்கே ப்ரௌசரில் ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டெக்ஸ்ட் மெத்தடை டேரெக்டாக வந்துட்டு நம்ம எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே பாஸ் பண்ணாமல் ஓப்பன் க்ளோஸ் பேரன்தீசிஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா அந்த எலமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே அப்பெண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி பேராகிராஃப் டேக் அங்கே இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு செலக்ட் div டேக் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே div கூட தேவையில்லை, பேராகிராஃப் டேக் தான் நமக்கு தேவை. ஸோ செலக்ட்
கீ டேக் செலக்ட் கொடுத்துட்டேன் அண்ட் டெக்ஸ்ட். இப்போ இதை நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். console.log சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டில் போய் பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பேராகிராஃப் எலிமெண்ட், அது எந்த ஒரு எலிமெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அதில் இருக்கிற டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு, அதாவது D3ல் இருக்கிற டெக்ஸ்ட் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வேர்டிங்கும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணாமல் டைரெக்டாக அந்த டெக்ஸ்ட் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட்டோட டெக்ஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணோன்னா சிம்பிளாக அந்த டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கிற அந்த மெத்தடுக்கு நீங்கள் வந்துட்டு வேர்டிங்கை வந்து பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ D3 சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ D3 அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் அந்த எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் செலக்ட் டெக்ஸ்ட் அண்ட் அப்பண்ட் மெத்தட் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய D3 ரிலேட்டட் கண்டென்ட்டை வந்துட்டு தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.